ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய நாவல் ஆசை அலைகள் அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு அற்புதமான குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்கலாம். பகுதி 3, அத்தியாயம் 7. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு படைப்பாளி உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவ்வப்போது அவனது தூக்கம் கலைந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அவன் தவியாய் தவிக்கிறான். மனிதனின் ஒத்துழைப்பும் ஈடுபாடும் தேடலும் இன்றி இவனால் வெளிப்பட இயலாது. தனக்குள்ளே பிரயாணம் செய்பவனால் மட்டுமே தன்னுடைய பரிமாணங்களை காண முடியும். உள்ளிருந்து தவிக்கும் படைப்பாளிகளை பிரசவிக்க முடியும். உனக்குள்ளே பிரயாணி என்று உத்தேசிக்க எல்லோருக்கும் குரு கிடைத்து விட மாட்டார்கள். விஸ்வநாதனுக்கு கிடைத்ததுதான் அவன் செய்த பாக்கியம். தாயும் தந்தையும் எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைய கனவுகள் உண்டு அவனுக்கு. அவன் மனதில் அவர்களிடமிருந்து எது தனக்கு கிடைக்கவில்லையோ அவற்றையெல்லாம் அவன் கற்பனைகளில் அவர்கள் வாரி வழங்குவார்கள். தாய் தந்தை பாசத்தை இது நாள் வரை கற்பனை சுகத்திலேயே அனுபவித்து வந்தவனை நிஜமாகவே ஒரு நாள் அந்த பாசம் நேருக்கு நேர் தாக்கியது. தத்து பிள்ளையாய் சித்தப்பா சித்தியிடம் வந்து சேர்ந்த நாள் மிக உன்னதமான நாள் அவனுக்கு. அதற்காக அவன் பரவசப்பட்ட அதே நேரம் அவனுக்குள்ளே ஒருவித உறுத்தலும் முள்ளாக குத்தியது. முரளிக்கு கிடைக்க வேண்டிய அன்பையெல்லாம் தான் தட்டி பறித்து விட்டார் போல இருந்தது அவனுக்கு. சித்தியை நினைத்தால் தான் கவலையாக இருந்தது. 18 வயது வரை ஊட்டி ஊட்டி வளர்த்த பிள்ளையை முழுசாய் இன்னொருத்தருக்கு கொடுக்க யாருக்குத்தான் மனசு வரும்? புருஷன் வாக்கு கொடுத்து விட்ட காரணத்தினாலேயே பரிதவிப்பை உள்ளே தேக்கி வைத்துக் கொண்டு பெற்ற பிள்ளையை சுவீகாரம் கொடுத்துவிட்டு பதிலுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு பாறையை வளைய வருகிறாளோ? தேங்கி கிடக்கும் அந்த பரிதவிப்பு ஒரு நாள் வெடித்து கொண்டு புறப்பட்டால் யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும்? பிள்ளை மீது உரிமையோடு செலுத்த முடியாத அன்பு இவன் மீது சலிப்பாக மாற வாய்ப்புண்டு என்பதை பற்றி யாருக்காவது கவலை உண்டா? தன்னுடைய கவலையை அவன் வெளிப்படையாகவே சித்தப்பாவிடம் சொன்னான். கண்ணுக்குட்டியை பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பாவம் சித்தப்பா. என்னை பத்தி கவலை இல்ல. தாய்ப்பசுவை எட்டி உதைச்சு தள்ளி விட்டுடுத்து. ஆனா சித்தி விஷயத்துல அப்படி இல்லல்ல. சித்தி விஷயத்துல கண்ணுக்குட்டி தானா விலகி போயிடுத்து போருமா? சித்தியே இதற்கு பதில் சொன்னாள். அடுக்கலையில் இருந்து சொன்ன சித்தியை விஸ்வநாதன் பார்த்தான். என்னுடைய மடி செழிப்பா இல்லையா? செழிப்பா இருக்கிற மடியா பார்த்து பால் குடிக்க போயிடுத்து. இனிமே அந்த கண்ணுக்குட்டியை பத்தி தாய் பசு கவலைப்படாதரா. எங்கேயோ நன்னா இருந்தா சரின்னு விட்டாச்சு. தன்னுடைய பக்கத்துல இருக்கிற நோஞ்சான் கண்ணுக்குட்டி தான் அதுக்கு இப்போ முக்கியம். இந்த கண்ணுக்குட்டிய பத்தி தான் அது இப்போ ரொம்ப கவலைப்படுறது. சித்தி அவன் தலையை வருடியபடி சொல்ல விஸ்வநாதன் அழுகையை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான். இந்த தாய் பாசத்திற்கு என்ன விலை? பிரபஞ்சம் முழுக்க தேடினாலும் இது விலைக்கு கிடைக்குமா? அடுத்த பரீட்சையில் அவன் வாங்க போகும் மதிப்பெண்கள் தான் இந்த பாசத்திற்கு அவன் தரப்போகும் பரிசாக இருக்க முடியும் என்று நினைத்தான் அவன். சித்தப்பா சித்தியின் படத்தை பெரிதாக வரைந்து பிரேமிட்டு கூடத்தில் மாட்டினான். அடடா, என்ன அச்ச அசலம் வந்திருக்கு! சித்தி சின்ன குழந்தை மாதிரி குதூகலித்தாள். எப்படா இவ்வளோ தத்ரூபமா வரைஞ்ச என்று பிரமித்து போனாள் சித்தி. அடுத்த விஸ்வநாதனை தட்டி எழுப்புடா, சித்தப்பா அவனுடைய காதோரம் ரகசியமாக சொன்னார். அடுத்த விஸ்வநாதன் உள்ளிருந்து உளியோடு புறப்பட்டான். திருவாரூருக்கு அருகில் ஒரு சிற்ப கூடத்தில் கொண்டு விட்டார் சித்தப்பா அவனை. ஒரே ஒரு சில வடிக்க கத்துண்டா போதுண்டா உன்னுடைய ஆத்ம திருப்திக்கு என்று ஆசீர்வதித்தார். விஸ்வநாதன் சாஷ்டாங்கமாக அவரை மனதுக்குள் விழுந்து வணங்கினான். ஓவியத்தை விட சிற்ப சாஸ்திரம் கடினமாக இருந்தது. தெய்வீகமான பணி என்பதால் பக்தியும் பணிவுமாக மன சுத்தத்தோடு தன்னை அர்ப்பணம் செய்தால் மட்டுமே கல்லில் தெய்வம் உயிர் பெறும் என்றார் சிற்பி. விஸ்வநாதன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள பழகினான். மிகுந்த பிரயாசைக்கு பிறகு அந்த வித்தை அவனுக்கு பிடிபட்டது. எப்படிப்பட்ட கல் தேர்ந்தெடுப்பது என்பது முதற்கொண்டு சிற்பக்கலையின் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டான். இதற்கு நடுவில் தனிப்பட்ட முறையில்
அடுத்த பரீட்சையும் எழுதினான். பரீட்சைக்கு பிறகு முழு ஈடுபாட்டோடு அவன் வடித்த சிறிய விநாயகர் சிலையும் கந்தர்வ கன்னிகையின் சிலையும் அற்புதமாய் வந்திருந்தன. பிள்ளையார் சிலையை பூஜையிலும் கந்தர்வ கன்னியை கூடத்திலும் வைத்தபோது மனசு முழுக்க சந்தோஷம் படர்ந்திருந்தது. பிரபஞ்சம் முழுக்க காற்றாக பரவுவதைப் போல உணர்ந்தான். தான் உருவான விஷயத்தை விட தன்னால் உருவாகும் விஷயங்கள் தான் மனிதனை பரவசத்தின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது. ஒரு நேரத்தில் ஏன் பிறந்தோம் என்று தன் பிறவியையே நொந்து கொண்டது போக, இப்போது தான் உருவாக்கிய சிற்பத்தையும் ஓவியங்களையும் கண்டு தன்னையே பிரமித்துக் கொள்கிறான் என்றால் இதற்கு காரணம் சித்தப்பா. வெறும் கல்லாக இருந்த அவனை சிறுக சிறுக செதுக்கிக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சிற்பி அவர்தான். கல்லுக்குள் ஒரு அழகான தெய்வ ரூபம் ஒளிந்திருக்கிறது. வேண்டாத பாகங்களை மட்டும் நீ செதுக்கி எடுத்துவிடு, தெய்வம் வெளியே வெளிப்படும் என்று சொல்லிக் கொடுத்த மகா புருஷர். அவனுக்குள் இருக்கும் அழகான விஸ்வநாதனை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். பரீட்சையின் ரிசல்ட்டும் அதை தொடர்ந்து வந்த மார்க் ஷீட்டும் அதை நிரூபித்தன. மொட்டை மாடியில் அத்தையும் பெரியம்மாவும் கருவடாம் பிழிந்து கொண்டிருக்க ஜானகியும் சித்ராவும் அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தார்கள். விச்சுக்கு கருவடாம் மாவுன்னா ரொம்ப பிடிக்கும். அத்தை திடீரென்று சொல்ல ஜானகி பெரிய மாமியின் முகத்தை பார்த்தாள். அதுக்கென்ன, கோகிலா கருவடாம் பிழிய மாட்டாளா? அவன் தான் திங்காம இருக்க போறானா? இங்க வாடி சித்ரா, இந்த மாவை கொண்டு போய் முரளிகிட்ட கொடுத்துட்டு வா. ஒரு கிண்ணம் நிறைய காரசாரமான கருவடாம் மாவை எடுத்துக்கொண்டு சித்ரா கீழே ஓட ஜானகி தன் பெரிய மாமியை வியப்போடு பார்த்தாள். மாமி, சுவீகாரம் கொடுத்துட்டா அந்த பிள்ளைய மறந்து போயிடணுமா? ஜானு, என்ன பெரிய பேச்செல்லாம் பேசிண்டு, எழுந்து போய் வேலையை பாரு என்றாள் அம்மா. வேலையை பார்க்காம இப்ப என்ன பண்றேன் நானா என்று கோபத்துடன் அவள் அம்மாவை முறைத்தாள். இந்த வேலையை சொல்லலடி, கீழே போய் மேட மேல கேசட் எடுத்து வச்சேன் பாரு, அதை கொண்டு போய் மாமாவுக்கும் முரளிக்கும் கொடு. எடுத்து வச்சுட்டு மறந்துட்டேனா? என்ன இன்னைக்கு கேசரி என்று கேட்டாள் பெரிய மாமி. சும்மாதான், இவ அப்பாவுக்கு தான் மசக்க, கேசரி சாப்பிட்டு எவ்வளவோ நாளாச்சுன்னு கேட்டார். சரின்னு பண்ணினேன். பொடி போய் எடுத்து கொடுத்துட்டு வா. அம்மா கீழே விரட்ட ஜானகி கையளம்பி கொண்டு கீழே வந்தாள். சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது அவளுக்கு. ஏன் இப்படி போகிறது அம்மாவின் புத்தி என்று புரியவில்லை. முரளியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தனக்கு இஷ்டமில்லை என்று அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட சித்ராவுக்கு போட்டியாய் நீயும் அவன் மேலே போய் விழு என்று அவளை விரட்டுகிறாள். முரளியை வேண்டாம் என்று சொன்னபோது அம்மாவின் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே. பைத்தியம் பிடிச்சிருக்காடி உனக்கு? அவனை விட வசதியா எவன் கிடைப்பா உனக்கு? வசதி மட்டமெல்லாம் நான் நினைக்கலம்மா. அப்புறம் என்னடி? இதுக்கு காரணம் எல்லாம் கேட்டா எனக்கு சொல்ல தெரியாதுமா. இதை இதோட விட்டுரு. அது எப்படி விட முடியும்? நீ விட்டுனா விட்டுடா, இது என்ன சின்ன விஷயமா? சின்ன பொண்ணா லட்சணமா இரு, அது போதும். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து செய்ய எங்களுக்கு தெரியும். கையில வெண்ணெயை வச்சுண்டு எந்த மடையனும் நெய்க்கு அலைய மாட்டான். அதற்கு மேல் அம்மாவிடம் பேசினால் அது சண்டையாகிவிடும் என்பதால் வாயை மூடிக்கொண்டாள் ஜானகி. நேரம் வரும்போது பேச வேண்டும், அதுதான் புத்திசாலித்தனம் என்று நினைத்து கொண்டாள் அவள். கேசரி கிண்ணத்தோடு பெரிய மாமாவின் வீட்டுக்கு இறங்கி வந்தபோது மாமாவின் காரை காணவில்லை. வீடு நிசப்தமாக இருந்தது. முரளியை தேடி அவன் அறை பக்கம் வந்தாள். கதவு லேசாக திறந்திருக்க சற்று எட்டி பார்த்தாள் ஜானு. சித்ராவும் முரளியும் விபரீதமாய் அணைத்துக் கொண்டிருந்தார்கள். இதழ்கள் இணைத்து இங்கிலீஷ் பட ஸ்டைலில் முத்தமிட்டுக் கொண்டிருக்க ஜானகி சத்தமில்லாமல் கேசரியை வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். அத்தியாயம் 8. முரளியும் சித்ராவும் நேசிப்பது ஒரு பக்கம் சந்தோஷத்தை தான் தந்தது ஜானுவுக்கு. தான் விடுபட்டு விட்ட உணர்வினால் ஏற்பட்ட சந்தோஷம். அம்மா மாமா மாமியிடம் சம்பந்தம் பேச போனாலும் முரளியே வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். ஒரு பெரிய குழப்பம் தீர்ந்துவிடும். ஜானகி தனக்குள் சிரித்து கொண்டாள். ஆனாலும் இந்த சித்ராவுக்கு துணிச்சல் சற்று அதிகம்தான் என்று தோன்றியது. என்ன ஒரு தைரியம்! எப்படி வந்தது இந்த தைரியம்? இது அசட்டு தைரியமா அல்லது மாமா மாமியின் ஆசையோடுதான் நடக்கிறதா? எது எப்படியானால் என்ன? இதனால் முரளியோடு இவளை இணைத்து வைக்க வேண்டும் என்ற அம்மாவின் எண்ணம் நடக்காது. அதுதானே வேண்டும் ஜானுவுக்கு. முரளி சித்ராவின் விஷயம் தெரிந்த பிறகு அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு வந்தது அவளுக்கு.
கல்யாணத்தை பற்றி அம்மா ஏதாவது பேச்செடுத்தால் நம்மட்டு சிரிப்பு சிரிக்க தோன்றியது அவளுக்கு. இவள் சிரிப்பு அம்மாவின் எரிச்சலை கிளப்பியது. என்ன சிரிப்படி இது, வில்லியாட்டம் என்று அம்மா கடிந்து கொண்டாள். இந்த விஷயத்துல நீ ஏதாவது ஸ்டெப் எடுத்தா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் சித்ராவுக்கு நான் வில்லிதான் ஆயிடுவேன் என்று மனதில் நினைத்து கொண்டாளே தவிர சொல்லவில்லை. அம்மாவுக்கு அவள் சிரிப்புக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் அப்பாவுக்கு ஏதோ சந்தேகம் தோன்றி இருக்க வேண்டும். உனக்கு முரளியை ஏன் பிடிக்கல ஜானு? நான் தான் சொன்னேனேப்பா, முரளிய நான் வெறுக்கல. ஆனா அவனை என்னோட புருஷனா நினைக்க என்னால முடியலப்பா. அதுக்கு காரணமெல்லாம் இல்ல, சில உணர்வுகளுக்கு காரணமே கிடையாதுப்பா. சரி, அப்ப முரளிய விடு. விச்சுவை பத்தி என்ன நினைக்கிற? அப்பா கேட்க ஜானகி ஒரு வினாடி திகைத்து போனாள். அப்பாவை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. பார்வையை திருப்பிக் கொண்டாள். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் என்ற கேள்வி உள்ளே எழுந்தது. சரி விடு, சொந்தத்துல 2 பேர் இருக்காளே, யாராவது ஒருத்தரை உனக்கு கட்டி வச்சுட்டா உன்னை பத்தி கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாமேன்னு பார்த்தேன். உனக்கு 2 பேரையும் பிடிக்கல போல. சொந்தத்துல கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிற. போகட்டும், 2 பேரும் வேண்டாம், வெளியில வரம் பார்க்கிறேனா? அப்பா சொல்ல ஜானகி இன்னும் திகைப்போடு அவரை திரும்பி பார்த்தாள். என்னுடைய கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? என்னுடைய படிப்பே இன்னும் முடியல. இன்னும் ஒரு 4 வருஷம் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கோ, சொல்லிட்டேன். இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேனா? முரளியோ விச்சுவோன்னா இப்பவே பேசி வச்சுக்கலாம்னு தான் கேட்டது. நீதான் 2 பேரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்ட. நான் அப்படி சொன்னேனா? முரளிய புருஷன் ஸ்தானத்துல நினைக்க முடியலன்னு சொன்னேன். அப்ப விச்சுவை நினைக்க முடியறதான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. இப்ப விச்சுவை பத்தி என்ன கேள்வி? அம்மா குறுக்கிட்டு கேட்டாள். நீ சும்மா இருக்கியா? நான் உன்னை கேட்கல, அவ பதில் சொல்லட்டும். அவ ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம். விச்சுங்கிற பேச்சே இங்க வேண்டாம். ஏண்டி, அவனுக்கு என்னடி? முரளி ஆட்டம் அவனும் உங்க அண்ணா புள்ளதானே. அண்ணா புள்ளையா மட்டும் இருந்துட்டா போருமா? அறிவு ஜீவியா இருக்க வேண்டாமா? 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 10ஆம் கிளாஸ் அவுட்டு, +2ல தடுக்கி விழுந்தாச்சு. இவனுக்கு என்ன வேலை கிடைச்சு சம்பாதிச்சு பொண்டாட்டிய காப்பாத்த போறான்? பெரிய அண்ணா தத்து கொடுக்காம இருந்தாலும் அவரு பணத்தை பார்த்து அதுக்காக பொண்ணை கொடுக்கலாம். சின்ன அண்ணா கிட்ட அதுவும் இல்லையே, எதை நம்பி இவளை கொடுக்க முடியும்? அம்மாவின் கணக்கு புரிய அப்பாவும் அவளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பாருங்கோ, முதல்ல எல்லாரும் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லுவா. பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். நான் அண்ணா கிட்ட பேசதான் போறேன். கல்யாணத்தை 4 வருஷம் கழிச்சே கூட வச்சுக்கலாம். ஆனா இப்பவே பேசி வச்சுட்டாதான் நல்லது. இல்லாட்டி அண்ணா பாட்டுக்கு வெளியில பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டா யாருக்கு நஷ்டம்? அதான் சொல்றேன். என்னங்க, நாளைக்கு புதன்கிழமையா இருக்கு. அண்ணா கிட்ட 2 பேரும் போய் பேசிடுவோம். என்ன சொல்றேன்? நீ என்ன சொல்ற ஜானகி? அவகிட்ட என்னங்க கேள்வி? நீ வாய மூடுறியா? அவ சொல்லட்டும் முதல்ல. தாராளமா போய் பேசுங்கப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. முரளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஜானகி இதை சொல்ல அம்மாவின் முகம் மலர்ந்து போனது. மறுநாளே 1 டஜன் ஆப்பிளும் வாழைப்பழமும் மல்லிகை பூவும் வாங்கி கொண்டு அண்ணாவை பார்க்க புருஷனும் மனைவியுமாக கீழ் வீட்டிற்கு வந்தார்கள். என்ன விசேஷம்? திடீர்னு பூ பழம் எல்லாம்? அண்ணா சட்ட புத்தகத்தில் இருந்து தலையை தூக்கி பார்த்து கேட்டார். நல்ல விஷயம் பேச வரும்போது வெறுங்கையோட வருவாளா? என்ன நல்ல விஷயம் சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்கோ, மண்ணியை கூட்டிட்டு வந்துடுறேன். உள்ளே போய் மண்ணியை கூட்டிக் கொண்டு வந்து அண்ணாவின் அருகில் வந்து நிற்க வைத்தாள் அவள். என்னடி ராஜி, உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளா என்ன? அதெல்லாம் இல்ல மணி, ஆனா இதுவும் கல்யாண விஷயம்தான். அப்படியா? யாருக்கு? ஜானகிக்கு தான். அவளுக்கு என்னடி இப்ப அவசரம்? படிப்பே முடியல இன்னும். படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். ஆனா ஆனா என்ன? நல்ல வரன் ஏதாவது அதுக்குள்ள வந்துடுத்தா? அதெல்லாம் இல்ல மண்ணி, முரளி தான் மாப்பிள்ளையா வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை, அதான். தங்கையை பார்த்தார். பிறகு மனைவியை திரும்பி பார்த்தார். நீ என்னடி சொல்ற சாவித்ரி? ஜானகி உன் மாட்டு பொண்ணா வர்றதுல உனக்கு இஷ்டம் தானே? நன்னா இருக்கு. என்ன எதுக்கு வம்புக்கு இழுக்கிறீள்? அவன் படிப்பு முடிஞ்சப்புறம் தான் கல்யாண காத்தி எல்லாம் பண்ண முடியும். நானும் அதையே தான் சொல்றேன் மண்ணி. கல்யாணத்தை அப்புறமா வச்சுப்போம். ஆனா நமக்குள்ள பேசிண்டா எனக்கு ஒரு திருப்தி, நிம்மதியா தூங்குவேன் கவலை விட்டுதுன்னு.
இப்படி டக்குன்னு கேட்டா என்னத்த சொல்றதுடி ராஜி? நாம முடிவெடுக்கிற விஷயமா இது? என் பொண்ணு என் பேச்ச தட்ட மாட்டான்னா, அவகிட்ட சொல்லியாச்சு, அவ ஒன்னும் சொல்லல. சரி, ஒரு வாரம் டைம் கொடு, முரளிகிட்டையும் பேசிட்டு சொல்றேன் என்றார் அவர். தாராளமா. முரளி மாட்டேன்னா சொல்ல போறான்? உங்களுக்கே தெரியும், ஜானகி எனக்கு ஒரே பொண்ணு. வயிறு அடிகையிலிருந்து எல்லா நகையும் பண்ணி வச்சாச்சு. இவரோட சொத்துக்கள், அப்புறம் இந்த வீட்டுல என்னோட ஷேர் எல்லாமே எங்களுக்கு பின்னாடி வெளி இடத்துக்கு போயிடக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால நல்ல பதிலா சொல்லுங்கன்னா, முரளி வேணாம்னா கூட இதெல்லாம் எடுத்து சொன்னா குழந்தை புரிஞ்சுப்பான். ராஜி எழுந்து கொண்டாள். அவர்கள் போனதும் சாவித்திரி புருஷனின் பக்கம் திரும்பினாள். அதென்ன, அவ எதிர்க்க நீ என்ன சொல்றன்னு என்னண்ட கேக்குறது? குசும்பு தானே இது. இதுல என்னடி குசும்பு தெரியறது உனக்கு? குசும்புதான். உங்க தங்க பொண்ணு உங்களுக்கு வசத்தினா என் தம்பி பொண்ணு எனக்கு வசதி இல்லையா? நீங்க ஜானகின்னா நான் சித்ரான்னு சொல்லுவேன், போருமா? உன் தம்பி கிட்ட என்னடி இருக்கு அந்த பொட்டி கடைய தவிர? பொண்ண படிக்க வைக்கவே முடியாம நீங்களே படிக்க வையுங்கன்னு நம்ம கிட்ட விட்டு வச்சிருக்கான். பத்தாததுக்கு இன்னும் 2 பொண்ணை வேற பெத்து வச்சிருக்காண்டி. அதனாலதான் சொல்றேனா, அவன் கஷ்டப்படுறாங்கிறதாலதான் சித்ராவுக்காவது நல்லபடியா ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாமேங்கிற. கொடுக்கலாம், ஆனா இதுவே பின்னால பிரச்சனை ஆயிட்டா என்ன பிரச்சனை ஆகும்? அடுத்த 2 பொண்ணு கல்யாண செலவையும் முரளி தலையில சித்ரா கட்ட பாப்பா. பொண்டாட்டி சொன்னா அவனால மீற முடியுமோ? அவனை அந்த தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கலாமோ நாம? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். சித்ரா தான் எனக்கு சரிப்படுவா. நாத்தனார பக்கத்திலேயே வச்சுண்டு அவதிப்படுறது போராதுன்னு அவ பொண்ண மாட்டு பொண்ணா கிண்டு படுற அவஸ்தையும் வேணுமா எனக்கு? அப்படி மட்டும் ஜானகி இங்க மாட்டு பொண்ணா நுழைஞ்சிட்டானா அப்புறம் உங்க தங்கையோட சாம்ராஜ்யம் தான் இங்க நடக்கும். ஆனா அதுக்கு ஒரு நாள் நான் இடம் கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. நன்னா யோசிச்சு பாருடி சாவித்திரி. சித்ராவை பண்ணி வச்சா நம்ம சொத்து கரையும். உன்னோட தம்பியோட அடுத்த 2 பொண்ணுங்களுக்கும் பாதி வழிஞ்சு போயிடும். ஆனா ஜானகிய பண்ணி வச்சா சொத்து பெருகுண்டி. என் தங்க அம்படையானுக்கு சிட்டியில 4 வீடு இருக்கு தெரியுமோ? அதெல்லாம் வெளியே போயிடப்படாதுன்னு தானே அவளும் ஆசைப்படுறா. அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னவோ சித்ராவை விட ஜானகி தான் பெட்டர்னு தோன்றது என்றார் அவர். நாம ஏன் அடிச்சுக்கணும்? பேசாம முரளிகிட்டையே கேட்டுருவோமே. அவன் நான் சொல்றத தட்டவே மாட்டான். அப்ப நான் சொல்றத மட்டும் மீறிடுவானாக்கும். அதையும் பாத்துருவோம். பாத்துருவோம். அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். நானும் பேசுறேன். சாவித்திரி கூறிவிட்டு உள்ளே போக ஜட்ஜி யோசனையில் ஆழ்ந்தார். முரளி எப்போது வருவான் என்று அந்த வீட்டில் அத்தனை ஜீவன்களும் படபடப்போடு எதிர்பார்த்து கொண்டிருந்தன. கவலைப்படாத 2 பேர் சித்ராவும் ஜானகியும் தான். சித்ராவுக்கு அவன் தன்னை காதலிப்பதால் நம்பிக்கை. ஜானகிக்கும் அதே நம்பிக்கைதான், அவன் தன்னை காதலிக்கவில்லை என்ற நம்பிக்கை. மனிதர்கள் நம்பிக்கையில் வாழ்பவர்கள். ஒவ்வொருவருக்கும் பிரத்யேக சந்தோஷங்கள், துக்கங்கள், கனவுகள், சலனங்கள், கோபதாபங்கள் இருக்கின்றன. அதன் வெளிப்பாடுதான் அவன் குணம். மிக முக்கியமான தருணங்களில் மனிதன் தன் குணத்தை வெளிப்படுத்த தயங்குவதில்லை. இந்த வார்த்தைகளை உண்மை என்று ஆணித்தரமாக நிரூபித்தான் முரளி. இருட்டிய பிறகுதான் வீடு திரும்பினான் அவன். சாப்பிட்டு முடியும் வரை வாயை திறக்க கூடாது என்று அப்பா சொல்லி இருந்தார். சாப்பாட்டுக்கு பிறகு அவனை தன் அருகில் உட்கார சொல்லி தானே ஆரம்பித்தார். அவர்கள் பேசுவதை கேட்க சித்ரா விரும்பினாலும் மிக மெதுவாக அவர்கள் பேசியதால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அத்தை அத்திம்பேரின் முகத்தை கதவிடுக்கு வழியே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். முரளியின் முதுகு பக்கம்தான் தெரிந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அத்தையும் அத்திம்பேரும் மாற்றி மாற்றி அவனிடம் பேசினார்கள். இறுதியாக முரளி ஏதோ சொல்ல மாமாவின் முகம் மலர, அதே நேரம் மாமியின் முகம் சுண்டைக்காயை சுருங்கியது. கதவிடுக்கு வழியே பார்த்து கொண்டிருந்த சித்ராவின் வயிற்றில் சில் என்று ஏதோ பாய்ந்தார் போல் இருந்தது. மனசும் வயிறும் கலங்க ஆரம்பித்தது. மாமா முகம் ஏன் மகிழ்ந்தது? மாமி ஏன் அப்செட் ஆனாள்? மாமி அப்செட் ஆகிறாள் என்றால் முரளி அவளுக்கு எதிராக பதில் சொல்லி இருப்பான் என்றுதானே அர்த்தம். அப்படியானால் முரளி ஜானகியை மணக்க சம்மதித்து விட்டானா? அதனால் தான் மாமாவின் முகம் மலர்ந்ததா? எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லையே. ஆனால் முக மாற்றங்கள் ஓரளவு உண்மையை சொல்லாமல் சொல்ல
சித்ரா தள்ளாடியபடி வந்து கட்டிலில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 9. ஜானகி ஒவ்வொருவர் முகத்தையும் உற்று உற்று நோக்கியதுதான் மிச்சம். சொல்லி வைத்தாற்போல் யார் முகத்தில் இருந்தும் எதுவும் கண்டறிய முடியவில்லை. முரளி என்ன சொல்லியிருப்பான் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் மண்டை வெடித்துவிடும் போலிருந்தது அவளுக்கு. அவளாக கேட்டால் அவள் அவனை நேசிக்கிறாள் என்ற தப்பான அர்த்தத்தை கொடுத்து விடுமோ என்று தயங்கினாள் ஜானு. ஆயினும் எப்படியாவது அதை அறிந்தே ஆக வேண்டும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். 2 நாள் கழித்துத்தான் அந்த சமயம் வந்தது. அம்மா கோயிலுக்கு போயிருக்க அப்பா நல்ல மூடில் ஹிந்தோல் ராகத்தை ஹம் பண்ணி கொண்டிருந்தார். என்னப்பா பாட்டெல்லாம் ஜமாய்க்கிற? நேத்திக்கு ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன் ஜானு. அங்க ஒரு புள்ள பெரிய ஆள் கூட இல்ல, இப்பதான் வளர்ந்து வர கலைஞன்னு நினைக்கிறேன். என்னமா பாடினான் தெரியுமோ? ஹிந்தோளத்துல உருக வச்சுட்டான் அப்படியே. இன்னும் காதலியே இருக்கிறது. அதை விடு, அம்மா மூஞ்சி ஏன் அருந்து தொங்குறதுப்பா? முரளி ஏதாவது சொல்லி மூட் அவுட் பண்ணிட்டானா? அதான் நான் கேட்க வேண்டாம்னு. என் பேச்ச கேட்டல நீங்க? யாரு சொன்னா மூட் அவுட்னு? நன்னா தானே இருக்கா? எங்க உம்முன்னு இருக்க அம்மா. அது என்னைக்கு சிரிச்சிருக்கு? கிண்டல் அடிக்காதப்பா. என்கிட்ட கூட சரியாவே பேசல தெரியுமா? அது என்ன ஒண்ணு இல்லம்மா. இப்ப கூட கோயிலுக்கு எதுக்கு போயிருக்கா தெரியுமோ? எதுக்குப்பா? முரளி நல்ல பதிலா சொன்னா சித்தி விநாயகனுக்கு 11 தேங்காய் வடல் போடுறதா வேண்டிண்டாளாம். அதை போட்டுட்டு வரதான் போயிருக்கா. இஸ் இட்? முரளி ஓகே சொல்லிட்டானா? ஜானகி அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு போலியான வியப்போடு கேட்டாள். ஏன், நீ என்ன மாட்டான்னு சொல்லுவான்னு நினைச்சியா? அதெல்லாம் இல்லப்பா. அவனுக்கு எங்கிருந்து என்ன பிடிக்க போறதுன்னு நினைச்சேன். அது சரி. ஆமா, நீ ஏன் முதல்ல முரண்டு பண்ணின அவனை பண்ணிக்க மாட்டேன்னு? அவன் மேல எனக்கு ஒன்னும் வெறுப்பில்லப்பா. ஆனா சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்டுல ஒன்னா பழகி வளர்ந்துட்டதால கூட பிறப்பு மாதிரி தான் நினைக்க முடியறதே தவிர வேற மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் நான் அப்படி சொன்னேன். கல்யாணம்னு ஆயிட்டா அதெல்லாம் சரியாயிடும் ஜானோ. மனசை போட்டு குழப்பிக்காத. உடனே ஒன்னும் கல்யாணம் பண்ணிட போறது இல்ல. அவன் படிப்பு முடிய இன்னும் 4 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் அவனை அண்ணா லண்டனுக்கு அனுப்புறதா இருக்கார். மேல் படிப்புக்கு லண்டன் போறதுக்கு முந்தி கல்யாணத்தை பண்ணிட்டா நீங்க 2 பேருமே அங்க போயிடலாமேன்னு யோசனை. ஜானகி எவ்வித பதிலும் சொல்லாது அங்கிருந்து தன் அறைக்கு வந்தாள். மனசு முழுக்க பதைபதைத்து கொண்டிருந்தது. முரளி செய்வது பச்சை துரோகம் என்பது புரிய சொல்ல முடியாத வெறுப்பு எழுந்தது. எப்படி எப்படி மனசு வந்தது அவனுக்கு? பெரிய மாமாவுக்கு பயந்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டானா? அல்லது நிஜமாகவே அவன் தன் சுயநலத்துக்காக சித்ராவுக்கு துரோகம் செய்கிறானா? ஜானகி குழம்பினாள். இந்த குழப்பம் படிக்க விடாமல் செய்தது, சாப்பிட விடாமல் செய்தது, தூக்கத்தையும் கெடுத்தது. இரவு முழுக்க விடிவிளக்கை விரித்து பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். அப்படி படுத்திருக்கும் போது யாரோ மாடி ஏறி செல்லும் ஓசை மிக மிக சன்னமாக கேட்டது. இந்த நேரத்தில் யார் மொட்டை மாடிக்கு போகிறார்கள் என்று வியந்தாள். எழுந்து சென்று மெல்ல வாசல் தாழ்பால் நீக்கி கதவை திறந்து எட்டி பார்த்தாள். அந்த கும் இருட்டில் கண்களை பழக்கி படிக்கட்டில் காலை வைத்து ஏறினாள். மொட்டை மாடி கதவருகில் அவள் வந்து நின்றபோது சித்ரா மொட்டை மாடியின் ஓரத்தில் இருந்த ஓவர் டேங்கின் இரும்பு ஏணியின் மீது கால் வைத்து ஏறிக்கொண்டிருக்க அவளுடைய நோக்கம் புரிந்து அதிர்ந்து போனாள் ஜானகி. ஒரே வினாடிதான். அடுத்த வினாடி 4 கால் பாய்ச்சலில் சித்ராவை ஓடி பிடித்து நிறுத்தினாள். பைத்தியம் அடி உனக்கு? விடு விடு, என்ன முதல்ல இறங்கி வா கீழே. ஜானகி அசுர பலத்தோடு அவளை இழுத்து கொண்டு கீழே இறங்கினாள். என் வாழ்க்கையை தான் நீ கெடுத்த, பத்தாதுன்னு இப்ப என்னோட சாவையும் கெடுத்துட்டியே. சித்ரா சரிந்து உட்கார்ந்து முகத்தை பொத்தி கொண்டு அழ. ஜானகி ஒரு நிமிடம் விக்கித்து நின்றாள். இவள் வாழ்க்கையை கெடுத்தது நானா முரளியா என்று யோசித்த போது வேதனையையும் மீறி சிரிப்புத்தான் வந்தது அவளுக்கு. தற்கொலை கோழைத்தனம் சித்ரா. முரளிக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுண்டு அசட்டுத்தனம் பண்ண பார்க்காத. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுத்து? வெறும் பேச்சுவார்த்தை தானே நடந்திருக்கு. இன்னும் 4 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள என்னென்னவோ நடக்கலாம். முரளி தன்னோட தப்ப உணரக்கூட சான்ஸ் இருக்கு. உனக்கும் அவனுக்குமே கூட கல்யாணம் நடக்கலாம். மனுஷா மனசு நிலையில்லாதது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ தீர்மானங்கள் மாறும்.
இந்த நிமிஷத்து தீர்மானத்தை பெருசா எடுத்துண்டு உணர்ச்சி வசப்பட்டா நஷ்டம் உனக்குதான். சித்ரா நிமிர்ந்து அவளை பார்த்தாள். அப்படின்னா முரளி மேல உனக்கு ஒரு சுக்கும் இல்ல? சொல்ல போனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே இல்ல. பெரியவா இந்த பேச்சு எடுத்தப்போ வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கல. அன்னைக்கு நீ கருவடாம எடுத்துண்டு கீழே வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா என்ன கேசரியோட அனுப்பினா. வந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல ஒரு காட்சிய பார்த்தேனா. ஜானகி நிறுத்தி விட்டு சித்ராவின் முகத்தை பார்க்க சித்ராவின் முகம் சிவந்து தாழ்ந்தது. உங்க 2 பேரையும் பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. பெரியவா எடுத்திருக்கிற தீர்மானத்துக்கு முரளியே ஒத்துக்க மாட்டாங்கிற சந்தோஷம். நான் சித்ராவை காதலிக்கிறேன்னு அவன் சொல்லிட்டா யாரால என்ன செய்ய முடியும்? என்னுடைய பிரச்சனை உங்களால தீர்ந்ததுன்னு நம்புனேன். ஒரு விதத்துல முரளி என்னோட நம்பிக்கைய கூட சிதறடிச்சிட்டான்னு சொல்லணும். அதிர்ச்சி உனக்கு மட்டும் இல்ல சித்ரா, எனக்கும் தான். அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. ஒருவேளை பெரிய மாமாக்கு பயந்துண்டு அவரு பேச்ச தட்ட முடியாம இதுக்கு சம்மதிச்சிட்டானான்னு தெரியல. இத பத்தி நேரடியாவே முரளி கிட்ட பேசிடுறது நல்லதுன்னு எனக்கு தோணினப்பதான் யாரோ மாடிக்கு வர சத்தம் கேட்டு எழுந்து வந்தா. நீ இப்படி ஒரு அசட்டுத்தனம் பண்ண பாக்குற. லுக் சித்ரா, எந்த பிரச்சனைக்கும் முடிவு தற்கொலை இல்ல. அதுவும் உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ இங்க வந்து இருக்கிற நிலையில நீ செய்யற இந்த காரியத்தால மத்தவாளுக்கு எவ்வளவோ கஷ்டம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத்தனை நாள் உன்னை வளர்த்து படிக்க வச்சதுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றி விசுவாசமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஜானகி. ஆனா என்னோட நிலைமைய நான் எப்படி சொல்லுவேன்? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? முரளியோட சுயரூபம் தெரிஞ்சதுக்காக சந்தோஷப்பட்டிருப்பேன். அவனை காதலிச்சதுக்காக வெட்கப்பட்டிருப்பேன். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்காக அப்பாடான்னு பெருமூச்சு விட்டிருப்பேன். உயிரை விட்டிருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. மானத்தை விட்டவளுக்கு பெருமூச்சு விட முடியாதுரி ஜானகி. சித்ரா குலுங்கி அழ ஜானகி பதறிப்போனாள். என்ன சித்ரா சொல்ற நீ? அந்த ராஸ்கல் எனக்கு முத்தம் மட்டும் கொடுத்ததோட நிறுத்தல. ஐயோ கடவுளே, உனக்கு எங்க போச்சுடி புத்தி? அந்த நேரத்துல புத்தியாவது கித்தியாவது ஒரே வீட்ல இருந்ததால சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது. இளமையின் வேகம்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் மேல இருந்து நம்பிக்கையில கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தேன்னு தான் சொல்லணும். சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தா போல அவன் தன்னை வளைச்சுப்பான்னு தெரிஞ்சிருந்தா அந்த தப்புக்கு நான் வளைஞ்சு கொடுத்திருக்கவே மாட்டேன். இதுக்கு மேலையும் என்ன உசுரோட இருக்க சொல்றியா நீ? இல்ல சித்ரா, இனிமேதான் உயிரோட இருக்கணும். நீ என்ன நம்பறல்ல. இதுவரை நம்பாட்டாலும் இனிமே நம்பலாம். உன்னையும் முரளியையும் சேர்த்து வைக்கிறது இனி என்னுடைய பொறுப்பு. இனிமே இப்படியெல்லாம் பைத்தியக்கார முயற்சியில ஈடுபட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஜானகி மிக உறுதியாக சொல்ல சித்ரா கண்ணை துடைத்து கொண்டு அவள் கை மீது தன் கை பதித்து சத்தியம் செய்து கொடுத்தாள். எப்பவும் போலவே இருக்க பாரு சித்ரா. எந்த நிலைமையிலையும் முரளி கிட்ட ஆத்திரப்பட்டுடாத, புரிஞ்சுதா? படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. உன்னோட தப்ப நினைச்சு எந்த குற்ற உணர்ச்சியும் வச்சுக்காத. நல்ல காலம். அந்த தப்பு உன்னோட வயித்துல வளரலன்னு சந்தோஷப்படு. இனிமே எந்த தப்பும் நடக்காம ஜாக்கிரதையா இரு. முரளி சிரிச்சு பேசினா பேசு, ஆனா உன்னை மறந்துடாத, புரிஞ்சுதா? சித்ரா தலையாட்டினாள். ஜானகி அவளை கீழே அழைத்து கொண்டு வந்தாள். அவள் தலை மறையும் வரை நின்று பார்த்துவிட்டு மீண்டும் வந்து கட்டிலில் படுத்தாள். இவ்வளவு மோசமானவனா முரளி? ஒரு பெண்ணை தொட்டுவிட்டு பணத்துக்காக இன்னொரு பெண்ணை மணக்க சம்மதிப்பவனை மனிதன் என்பதா இல்லை மிருகம் என்பதா? சின்ன மாமாவுக்கு எப்படி இவன் பிள்ளையாய் பிறந்தான்? சின்ன மாமா ஒரு எறும்பை நசுக்க கூட மனம் பதறுபவர். அப்படிப்பட்டவரின் குணம் சிறிதும் இல்லாமல் எப்படி பச்சோந்தித்தனத்தோடு பிறந்தான்? இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் அவனை யாராவது மதிப்பார்களா? தெரியாது என்ற திமிரா? ஜானகி வெகுநேரம் அவனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். மனிதர்கள் மனம் நிறைய ஆசைகளை தேக்கி வைத்திருக்கிறார்கள். விதவிதமான அந்த ஆசை அலைகளின் மீதுதான் அவர்களது வாழ்க்கை படகு செல்கிறது. அலைகள் சிறியதாக இருக்கும் வரை படகுக்கு ஆபத்தில்லை. அலைகள் பொங்கி பெரிதானால் படகு கவிழ்ந்து விடாதா? இதனால் யாருக்கு என்ன லாபம்? கவிழ்வதற்காகவா வாழ்க்கை?
இதை யார் புரிய வைப்பார்கள்? மனிதர்களை நெறிப்படுத்த எத்தனை புத்தகங்கள் இருந்தன, படித்துவிட்டு யார் அதை பற்றி யோசிக்கிறார்கள்? ஜானகி பெருமூச்சு விட்டாள். ஏண்டி கோகிலா, தாராசுரம் போயிருக்கியோ நீ? இரவு சாப்பிடும் போது கேட்டார் மூர்த்தி. இல்லையே, திடீர்னு என்ன தாராசுரம் பத்தி கேள்வி? கூட்டிண்டு போறேளா? போலாமாடா விச்சு? போலாம் சித்தப்பா, நான் கூட பார்த்ததே இல்ல. நாளைக்கு விடியற் காலம்பரை நாம போறோம், சரியா? 3 நாள் எனக்கு தொடர்ந்து லீவு வர்றது. சுத்தி இருக்கிற எல்லா கோயிலுக்கும் ஒரு ட்ரிப் அடிச்சிட்டு வரலாம்னு ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன். அடே அப்பா, நல்ல காரியம்தான். பாவம் சித்தி வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சித்தப்பா. அதான் நானே பிளான் பண்ணிட்டேன்டா. காலம்பரை டாக்ஸி வந்துரும், சீக்கிரம் எழுந்து குளிச்சு புறப்படணும். என்ன சாப்பிட ஏதாவது எடுத்துக்க வாங்க? ஒன்னும் வேணாம், 2 நாள் உனக்கு ஃபுல் ரெஸ்ட். கோயில் கோயிலா பாரு, நன்னா தரிசனம் பண்ணு. சமையலும் சாப்பாடும் தான் இருக்கவே இருக்கே. சித்தப்பா சாப்பிட்டு விட்டு திண்ணை பக்கம் போனார். நல்ல தூக்கம் வரும் வரையில் காற்றுக்காக அங்கேதான் படுப்பார் அவர். சில நாள் விச்சுவும் அவரும் அங்கு உட்கார்ந்து நடுநிசி வரையில் கூட நிறைய விஷயங்கள் பேசி விவாதித்துக் கொள்வார்கள். விச்சு நிறைய மாறியிருந்தான். முதல் வருட பட்டப்படிப்பை நல்லபடி முடித்து 2ஆம் ஆண்டு போய்க் கொண்டிருந்தது. கல்லூரியில் நல்ல நண்பர்கள் நிறைய பேரை சம்பாதித்து வைத்திருந்தான். படித்தது தமிழ் இலக்கியம் பட்டப்படிப்பு தான் என்றாலும் மூர்த்தியின் உதவியால் ஆங்கில இலக்கியங்களையும் பரிச்சயப்படுத்திக் கொண்டான். தமிழ் அழகான மொழி, அதே நேரம் ஆங்கில அறிவும் தேவை என்று அவனுக்கு சொல்லி அதிலும் அவனுக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தினார் சித்தப்பா. ஆங்கிலத்தை சரளமாக பேச சொல்லி கொடுத்ததும் அவர்தான். தினமும் 1 மணி நேரமாவது நானும் நீயும் இங்கிலீஷில் தான் பேச வேண்டும், சரியா என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். ஆரம்பத்தில் இலக்கண பிழையோடு தான் பேசினான். சித்தப்பா ஒவ்வொரு பிழையாக திருத்தினார். தப்பு வந்தாலும் கூச்சப்படாம பேசுறா என்று அவனை உற்சாகப்படுத்தினார். முன்னொரு முறை அப்பா அவனிடம் ஏதோ ஆங்கிலத்தில் கேட்க அதற்கு ஆங்கிலத்திலேயே பதில் சொல்ல முயற்சித்து இலக்கண பிழையோடு அவன் பதில் சொல்ல முகம் சுளித்த அப்பா அவனை பலார் என்று அறைந்தது விச்சுவுக்கு நினைவுக்கு வந்தது. பேச தெரியாம பேசி ஏண்டா அந்த பாஷைய கொலை பண்ற? வெளியில யாருகிட்டையாவது இப்படி தப்பு தவறமா பேசினா என் மானம்தான் போகும். ஜட்ஜு புள்ளைன்னு என் பேரை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, என் பேரை கெடுத்துறாத. அது நாக்கா இல்லை சவுக்கா என்ற சந்தேகம்தான் வரும். பிள்ளை புத்திசாலியாக இல்லை என்றால் எல்லா அப்பாக்களும் இப்படித்தான் வெறுத்து ஒதுக்குவார்களா? அல்லது இவர் மட்டும்தான் இப்படியா? அதன் பிறகு ஆங்கிலம் பேசவே நடுக்கமாக இருந்தது விச்சுவுக்கு. யாராவது பேசினாலும் ஏதோ நடுக்கம் ஏற்பட்டு அவர்களை விட்டு விலகிச் சென்று விடுவான். பாஷை என்பது பேசி பழகுவதால் வருவது என்று பக்குவமாய் அவனுக்கு சொல்ல அப்பாவுக்கு பொறுமை இல்லை. யாரும் எந்த உதவியும் செய்யாமலேயே அவன் பிரகாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் அவர். தூண்டுதல் இல்லாது எந்த விளக்கும் பிரகாசிக்காது என்பதை அந்த ஜட்ஜு அறியவில்லை. விஸ்வநாதன் பெருமூச்சு விட்டான். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சித்தப்பாவை திரும்பி பார்த்தான். இவர் மட்டும் இல்லை என்றால் தன் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று யோசித்தான் விச்சு. மறுநாள் விடியற் காலையில் கார் வந்துவிட்டது. சுட சுட காஃபி மட்டும் போட்டு குடித்துவிட்டு மூவரும் கிளம்பினார்கள். தஞ்சாவூரை சுற்றி இருந்த முக்கியமான கோயில்கள் அத்தனையையும் பார்த்து விடுவது என்று நினைத்தார்கள். புன்னை நல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கோயிலாய் சென்று நிதானமாக தெய்வ தரிசனம் செய்தார்கள். ஒவ்வொரு கோயிலின் தல வரலாற்றையும் மகிமைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இந்து மதம் மிக சுதந்திரமான மதம். இப்படித்தான் பக்தி செய்ய வேண்டும் என்று அது மனிதர்களை வற்புறுத்துவதில்லை. பெரும் செலவில் யாகம் செய்தாலும் புண்ணியம்தான். முடியாவிட்டால் ஒரு துளசி இலையோ வில்வ இலையோ கொண்டு உன் இஷ்ட தெய்வத்தை பூஜி. பணம் முக்கியமில்லை, பக்திதான் முக்கியம் என்று சொல்கிறது. முக்கியமாக மனித நேயத்தை இழக்காமல் இருப்பதே பெரும் பூஜை என்கிறது. பக்தி பற்றி பகவத்கீதையில் ஒரு அத்தியாயமே பகவானால் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி என்பது பூஜை செய்வதல்ல, நம்பிக்கை கொள்வதுதான். தெய்வத்தின் மீது நம்பிக்கையற்ற பூஜை கேலிக்குரியது. சித்தப்பா அது பற்றி விரிவாக கூறினார். எப்படிப்பட்ட பக்தன் தனக்கு பிரியமானவன் என்பதை கீதையின் 12ஆம் அத்தியாயத்தில் அழகாக சொல்லி இருக்கிறார். அதனுடைய சாராம்சம் என்னன்னா, ஒருமைப்படாத எல்லா உயிரையும் சமமா நேசிக்கிறவனா
இன்ப துன்பம் எல்லாத்தையும் சமமா ஏத்துக்கிறவனா, பலன் கருதாம கடமையாற்றுபவனா எவன் இருக்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன்னு, பிரியமான பக்தன்னு சொல்றார். கூடை கூடையா பூ வாங்கி போட்டு பாலை கொட்டி அபிஷேகம் பண்ணு, கிலோ கிலோவா நெய்ய விட்டு ஹோமம் பண்ணு, அப்பதான் உன்னை என்னுடைய பக்தனா ஏத்துப்பேன்னு அவர் சொல்லவே இல்லை. நீ என்ன நினைக்காட்டா கூட பரவாயில்ல, நீ மத்த உயிர்களை நேசி, அதுதான் நீ எனக்கு செய்யும் உயர்ந்த பூஜைங்கிறான். ஆனா யார் அதை ஃபாலோ பண்றா? ஹிந்து மதம்னு இல்ல, எல்லா மதமுமே இததான் சொல்றது. ஆனா மனுஷன் எதையுமே மதிக்கிறது இல்ல. மதிச்சிருந்தா யாருமே யாருக்குமே எதிரியா இருக்க மாட்டோம். எதிரிகள் உருவாகிறது இல்ல, நாம தான் உருவாக்குறோம். யாருக்கு எதிரிகளே இல்லையோ அவன்தான் நல்ல பக்தன். சித்தப்பாவிடமிருந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டான். வாழ்க்கை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டான். அப்படி அறிந்து கொண்ட விஷயங்கள் தான் அவன் வாழ்க்கையை திசை திருப்ப போகிறது என்பது அப்போது அவனுக்கே தெரியாது. இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாமா? நன்றி.